வெல்கம் டு NCF சேலஞ்ச். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தங்கச்சி கூட சேர்ந்து குக்கிங் சேலஞ்ச் பண்ண போறேன். யார் பெஸ்டா சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். சேலஞ்ச். இன்னைக்கு நானும் எங்க அக்காவும் முட்டையில ஒரு ரெசிபி பண்ண போறோம். அவ என்ன செய்ய போறான்னு எனக்கு தெரியும். எப்படிதான் செய்ய போறோமோ. நான் இன்னைக்கு அக்காவுக்கு தெரியாம முட்டை சிக்கா பண்ணி அசத்த போறேன். இன்னைக்கு என் தங்கச்சி என்ன பண்ண போறான்னு தெரியல. பொட்டேட்டோ வச்சு அசத்தலான ஒரு டிஷ் பண்ண போறேன். ஒரு பாத்திரத்துல தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்கணும். ஒரு டிஃபன் பாக்ஸ்ல ஒரு முட்டையை உடைச்சி விட்டுக்கலாம். இதுல கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெப்பர் போட்டு கொஞ்சம் நல்லா கலக்கிக்கலாம். தண்ணியில ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி போட்டு வச்சிருக்கேன். இப்போ இதை தூக்கி அதில் வச்சிடலாம். என்ன பண்ணிட்டு இருக்க? முட்டை சுக்கா பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா. இந்த பாத்திரம் இருக்குல்ல, அதுல தண்ணி ஊத்திட்டு டிஃபன் பாக்ஸ் மூடிய அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் இதை கொதிக்க வச்சிடணும். அதுக்கப்புறம் முட்டைய அதுக்குள்ளேயோ கலக்கி வச்சிடணும். உப்பு வந்து சும்மா சொல்லு. உப்பு வந்து கொஞ்சம் போட்டுட்டு, பெப்பர் வந்து இதை விட கொஞ்சம் அதிகமா போட்டுட்டு, அதுக்கப்புறம் நல்லா கலக்கணும். கலக்கிட்டு இது உள்ள அப்படியே வச்சுட்டு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சுருவேன். பரவாயில்லடி, உனக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்கு. நல்லா அப்படித்தான். நம்ம டிஷ்க்கு உருளைக்கிழங்க இந்த மாதிரி நீள நீளமா வெட்டி எடுத்துக்கலாம். இது சுடு தண்ணியில போட்டு எடுத்துக்கலாம். இதுல கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். ஒரு 5 minutes நல்லா ஊற்றணும். இப்ப நம்ம முட்டைய மஞ்சள் தனியா வெள்ளைக்கரு தனியா பிரிச்சு எடுக்க போறோம். கொஞ்சம் இருமா, நான் கேர்ஃபுல்லான வேலை செஞ்சுட்டு இருக்கேன். சொல்றீங்களா மேடம்? வெள்ளைக்கரு தனியா மஞ்சள் கரு தனியா பிரிச்சு சொல்லு. அவ்வளவுதான். நீ என்ன டிஷ் பண்ற? நீ என்ன டிஷ் பண்ற? நான் வந்து உருளைக்கிழங்குல ஒரு சூப்பரான டிஷ் பண்றேன். என்ன டிஷ்? அத முதல்ல சொல்லு. பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிட்டு மஞ்சக்கரு மேல ஊத்தணும். வெள்ளக்கரு அதையும் ஊத்தி ஃப்ரை பண்ண போறோம். உனக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. இதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். சுடு தண்ணியில போட்டு வச்சுக்க உருளைக்கிழங்கு இதுல கொஞ்சம் உள்ள போட்டுக்கலாம். இப்ப இதுல கொஞ்சம் சால்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பார்க்கவே அருமையா இருக்கு. இது ஒரு டிஃப்ரெண்டான டிஷ்ஷு, சூப்பரா இருக்கும். வீட்டை ட்ரை பண்ணேன். என்னக்கா பண்ற? பொட்டேட்டோ ஃப்ரை பண்றேன். ஓ, அப்படி என்னென்ன போட்டாங்க? சால்ட்டும் பெப்பரும் ஆயிலும் போட்டேன். ஓ, இப்பதான் பூண்டு வாங்கல. சரி வா, நம்ம 2 பேரும் பார்க்கலாம். எனக்கு அதை உடைக்கிற சும்மா. இப்ப நம்ம இதுல வெள்ளைக்கரு ஊத்திக்கலாம்.
இப்படி ஊற்றணும். ஓரத்தில் ஊற்றினா இப்படி முன்னாடி ஊற்றணும். இப்போ நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். உடச்சு விட்டுறாது. உடச்சு விட்டேன். உடச்சு விட்டான். அது ஏற்கனவே உடச்சுதான் இருந்துச்சு. ஒன்னையும் உடையாம மஞ்சக்கரு உடையாம ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா மஞ்சக்கரு எல்லாமே உடஞ்சிருச்சு. அது யார் உடச்சா? ஆனா மஞ்சக்கரு எல்லாமே கலங்கிடுச்சு. மஞ்சக்கரு எப்ப போடுறது? வீடு இங்க எல்லாம் ஊற்றணுமா? ஆசையா இருக்குக்கா. இப்ப இது மேல மஞ்சக்கரு ஊற்றிக்கலாம். செம்மையா செய்யறால. இப்ப இது மேல நம்ம சால்ட் பெப்பர் போட்டுக்கலாம். போட்டா என்ன? ஏன் டிஷ்ல நீ வந்து தலையிடாது. ஓவரா தான் பண்றான். திருப்பி பண்றால கை தட்டுங்க. வச்சு அவங்க காமெடி கிமெடி பண்ணல. எல்லாரும் கை தட்டுங்க. கை தட்டுங்க. இப்ப இது நம்ம எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? பீட்சா மாதிரி இருக்கும். ரொம்ப சொல்லாது. பீட்சாவுக்கு எதுவும் சம்மந்தமே இல்லை. பொட்டேட்டோ எக் ஃப்ரை ரெடி. டிஷ் ரெடி. அவரோட டிஷ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வாங்க. அவ்வளோ கெட்டியா இருக்கு. அக்காவா நானா பார்க்கலாமா? குறுக்கால பேசாத. ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை எடுத்து போட்டுக்கலாம். தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுட்டேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சம் உப்பும் மிளகும் சேர்த்து போட்டுக்கலாம். பெப்பரை மலை சாறு மாதிரி தூவி வைக்கலாம். எப்படி தெரியுதா? மலை சாறு மாதிரி. இப்ப நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கரம் மசாலா கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். வாசனை அப்படி தூக்குது.
அக்காவை தோக்க வச்சுட்டு நான் ஜெயிச்சிருவேன். வேக வச்ச முட்டையே இதுல போட்டுடலாம். ஒரு முட்டையை அவிச்சு வச்சிருக்கேன். அதை நான் பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டுடலாம். என்ன பண்ணிட்டு இருக்கேன்? சமையல் செஞ்சிருக்கேன். பார்த்தா தெரியல? உன்னோட டிஷ் என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? சூப்பர் ஸ்டேஜ்ல இருக்கு. ஏண்டி முடிய போகுதா என்னன்னு கேட்டேன்டி. ஓ அப்படி கேட்டியா? எனக்கு இங்கிலீஷ் அவ்வளவா தெரியாதுக்கா. எனக்கு தமிழ் தான் நிறைய தெரியும். இல்ல முடிய போகுது அவ்வளவுதான். பாருங்க எவ்வளவு அருமையா இருக்குன்ட்டு. பன்னீர் மாதிரி இருக்கு. ஓவரா பில்டப் கொடுக்குற. பில்டப்புக்கு ஏத்த மாதிரி இருக்குமா டிஷ்ஷு? வாய போட்டுட்டு கம்முன்னு வாசனை கமக்குது. அவ்வளவுதான் நம்ம டிஷ். கொத்தமல்லியை போட்டு இறக்கிடலாம். ஒரு இடத்துலயும் போடலாம். சுவையான முட்டை சுக்கா ரெடி. பா இதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பொட்டேட்டோ ஃப்ரை நல்லா வெந்து அந்த மஞ்சக்கரு வெள்ளைக்கருலாம் தனியாக சேர்த்து நல்லா சூப்பராக இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. வெரி குட். உங்க கொடுங்க. இது என்ன வித்தியாசமா இருக்கு, டிஃப்ரெண்டா என்ன டிஃப்ரெண்டா இருக்கு. இது எப்படி பண்ணீங்க? இது எப்படி பண்ணீங்க? இது எப்படி பண்ணீங்க? வித்தியாசமா இருக்கு. சூப்பரா இருக்கு. எப்படி பண்ணீங்க? இது முட்டையை தனியாக அவிச்சிட்டு பெப்பர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பெப்பர் உப்பு மிக்ஸ் பண்ணி முட்டையை அவிச்சிட்டு பெப்பர் மிக்ஸ் பண்ணி முட்டையை அவிச்சிட்டு பெப்பர் மிக்ஸ் பண்ணி முட்டையை அவிச்சிட்டு அப்புறமா மசாலா போட்டு. இது ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. இது ரொம்ப நல்லா டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா இந்த வாரம் வின் பண்ணது நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கிறேன்.